வீவர்ஸ் அனைவருக்கும் அக்ரிடியன் சேனலின் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் கரும்பு சாகுபடியில் களைகளை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக ஒரு களையில் நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த களையை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், அதற்கான களைக்கொல்லி என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாய நண்பர்களே, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற கரும்பு விவசாயிகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு கலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கரும்பு சாகுபடின்னு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எந்த ஒரு விவசாய சாகுபடி பண்ணாலும் அதில் களைன்றது ஒரு பெரிய நமக்கு இடையூறு, தொந்தரவு, செலவினங்களை கூட்டிக் கொண்டே போகக்கூடிய ஒரு தொந்தரவுனே சொல்லலாம். அந்த மாதிரி களையில் முக்கியமாக நம்ம கரும்பில் அதிகமாக காணப்படுவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த காவாடு பில்லு, கரும்பு பில்லு, வேற என்ன பகுதிக்கு தகுந்த மாதிரி நிறைய பேரில் அந்த கலையை நம்ம சொல்கிறோம். நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாருங்கள். கரும்பு மாதிரியே கரும்பு எப்படி அந்த இன்டர்நூடு புல் விடுதோ அதே மாதிரி புல் விட்டு கரும்பு ஹைட்டுக்கு வளரும். இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கனாக்கா கரும்போட புதர் மாரி போயிடும். அப்படியே மூங்கில் குச்சி மாரி உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் போயிடும். இதை பார்த்தோன்னா நம்ம களை வெட்டி கட்டுப்படுத்தவே முடியாது. களை வெட்டி நீங்கள் விட்டீங்கனாக்கா அப்படியே என்ன பண்ணும், நம்ம கரும்பு எப்படி போட்டால் துளுத்து வருது அந்த மாதிரி அந்த இடமே அதிகமாகிடும். இதை எப்படி தான் கட்டுப்படுத்துறது? பிடுங்கினாலும் பிடுங்கி கொள்ள பூரா அழிக்க முடியாது, பிடுங்கினாலும் திரும்ப வந்துடும். அதற்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த களைக்கொல்லி உங்களுக்கு தெரியுமா நான் தெரியல. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா கரும்பை பொறுத்த அளவுக்கு அந்த 2,4-D மெட்ரிபியூஷன், அதை விட்டாக்கா அட்ரேஷன், இது 3 தான் நமக்கு மேஜராக எல்லாருக்குமே தெரியும். இந்த களை பார்த்தோன்னாக்கா இந்த களைக்கொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா புல்லுமே கட்டுப்படுத்தும் ஓரளவுக்கு. ஆனால் இந்த காவாடு கரும்பு புல்லை கண்டிப்பாக கட்டுப்படுத்தாது. இது கரும்பு மாதிரியே இருக்கிறதுனால, கரும்பு இனத்தை சார்ந்ததுனால இந்த களைக்கொல்லி கட்டுப்படுத்தாது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த களை அதிகமாகிட்டாக்கா நம்ம கரும்பு ஹார்வெஸ்டிங் பண்ணுற டைமில் ஆட்கள் இந்த ஃபீல்டை வெட்டுறதுக்கே வரமாட்டாங்க முக்கியமாக. ஏன்னா அவ்வளோ டேஞ்சரான புல் வகை சேர்ந்தது. அதை நம்ம பிடிச்சி இழுத்தாலும் புல் முத்தி போயிடுச்சுனாக்கா கத்தி வச்சு வெட்டின மாதிரியே நம்ம கையை வெட்டி தள்ளிடும் அந்த புல். அதனாலே பார்த்தோன்னாக்கா வெட்டும் போது அந்த புல் இருக்கிற தோட்டத்துக்கு எந்த ஒரு வெட்டு ஆளும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படியே ஏற்றுக்கினாலும் உங்களுடைய வெட்டுக்கூலி அப்படியே 2 மடங்கு ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா முன்னாடி பார்த்தோன்னாக்கா இந்த ஃபீல்டில் இறங்கி கரும்பு வெட்டுறதுக்கே சிரமமாக இருக்கும். அது பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா அந்த பூ கொட்டும் போது வெட்டுற ஆள் நாஞ்சலை ஏறிக்கும். அதனால் பல உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலே இந்த மாதிரி ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் வரமாட்டாங்க. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னாக்கா இந்த கலையை முக்கியமாக நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும். கட்டுப்படுத்த முடியலைனாக்கா நாம் அந்த கிராப்பை அழிச்சிட வேண்டியதான். அடுத்த ஒரு அதாவது ரிட்டர்ன் கிராப் விடுவோம் இல்லையா, அதுக்கு கூட போக முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா திரும்ப அது வரதான் ஆரம்பிக்கும். அது கரும்பு மாதிரி, அது மருதாம் பயிர் கரும்பில் எப்படி வருதோ சேம் அதே மாதிரி பல ஜென்ரேஷன் வளர்ந்துக்கிட்டே போகும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. சரி, இதை எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பார்த்தோன்னா ஒரு களைக்கொல்லி இருக்குதுங்க. இது ஏற்கனவே இருக்கிறது தான், ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்குது. இந்த களைக்கொல்லி பார்த்தோன்னாக்கா ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பெரிய கடையில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த களைக்கொல்லி. எல்லா இடத்துலையும் இந்த களைக்கொல்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய நல்ல கடையாக பார்த்து வாங்கிங்க. ஏகப்பட்ட பிராண்டில் இருக்குது. இதுதான் ஒரு பிராண்டு பேரை சொல்லி நான் வாங்க சொல்ல மாட்டோம். அந்த கெமிக்கல் நேம் சொல்கிறேன். அமிட்ரின் 80%. இது களைக்கொல்லி நேமு. இது பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். ஈஸியாக தண்ணியில் கரையக்கூடியது தான். இது கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பயும் போல் அந்த 2,4-D அமீன் சால்ட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அமிட்ரின் 80%,
1 லிட்டர் வந்து 240 அமீன் சால்ட்டும் 10 டேங்குன்ற ரேஷியோவில் வந்து நீங்கள் அடிக்கணுங்க. இந்த 10 டேங்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ரி டேங்க் கூட 15 லிட்டர் டேங்க் கூட யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் ஆகுது. இது கூட வந்து பார்த்தினாக்கா ஒட்டு பசை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அந்த ஒட்டு பசை ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மழை பெஞ்சா வந்து தழையிலேருந்து கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒட்டு பசை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ட்ராப் பட்டாலும் இலை ஃபுல்லாக வந்து பரவும். ஊடுருவி பாயறதுக்காக நம்ம வந்து அந்த ஒட்டு பசை வந்து நம்ம சேர்க்குறோம். ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கோம் மழை பெஞ்சாக்கா அதாவது எதுவும் ஆகாதுன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க, இதுக்காக தான் மெயினாக சேர்க்குறது. அதை வாங்கி சேர்த்துங்க, பக்காவாக கண்ட்ரோல் ஆகுது. ஆனால் ரேட்டு வைஸாக பார்க்கும்போது அந்த மெட்ரிபியூஷனும் 240 விட ஒரு 20% அதிகமாகும். இருந்தாலும் இந்த பில்லு வந்து திரும்ப வந்து முளைஞ்சி வராது. அதான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஒரு முறை அந்த பில்லு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னாக்கா தழலாம் நல்லா நனையிற மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்படியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பில்லு வந்து கீழே இருந்தோ இல்லை அதே புல்லோ துளுத்து வராது. அது கேரண்டியாக வந்து நாங்கள் அடித்து பார்த்துட்டு தான் அந்த வீடியோவை போடுறோம். ரெண்டாவது வந்து எப்பயுமே களைக்கொல்லி அடிக்கும் போது நீங்கள் வந்து இந்த பனியீரம் கொஞ்சம் காஞ்ச உடனே அடிங்க. பனியீரத்துலேயே அடிக்கும் போது அது தழையிலே நிற்காது, கீழே வந்து சொட்டி விழுந்துடும். அதையும் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டு நல்ல கண்டிஷனில் வேலை செய்யணும் தான் சொல்லணும். நீங்கள் வந்து அதேமாதிரி ஒரு நல்ல பெரிய பிராண்டாக பார்த்து வாங்குங்க. ஏகப்பட்ட பிராண்டு இருக்குது. அது வந்து உங்கள் ஏரியாவில் எந்த பிராண்டு நல்லா பெரிய பிராண்டு கிடைக்குதோ அந்த பிராண்டை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் உங்கள் பக்கத்து விவசாயிக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள், இது வந்து இந்த களைக்கொல்லி இந்த மாதிரி இருக்குது, இதை அடித்தாக்கா இந்த பில்லை கண்ட்ரோல் ஆகுது அதை சொன்னீங்கன்னாக்கா. ஏன்னா மற்ற விவசாயம் வந்து பயன்படுவாங்க. ஏன்னா இப்போ வந்து கரும்பு விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் இந்த களை கட்டுப்பாடும் ஒன்று. ஏன்னா இந்தமாரி களைக்கொல்லி எல்லாம் இருந்தாக்கா கண்டிப்பாக வாங்கி விவசாயி அடிச்சுடுவாங்க. விவசாயி வந்து தெரியாததுனால்தான் இதை இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணலை அப்படின்றது தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படின்னு தெரியல. ஓகே, நன்றி, தேங்க்யூங்க, வணக்கம்.